முழுப்பரிச்சை லீவு முடிஞ்சு ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கையில் கூட எங்கள் சிவனி அழுதுகிட்டு போகல. நல்லா சிரித்த முகமத்தான் போனா. இந்த ஒரு வாரமாக வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுங்கும்போது அழுதுகிட்டே தான் கிளம்புனா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால காலையில் எந்திரிக்கவே முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நம்மளாலேயே எந்திரிக்க முடியல, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு அதுகளை பைய பதறாமல் சமாதானப்படுத்தி தான் எந்திரிச்சு கிளம்பு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு ஒரு வழியாக அனுப்பி விட்டோம். இன்றைக்கி எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்திங்கன்னா கோஸும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு தைக்க உட்காரையில் பார்த்திங்கன்னா 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தச்சுட்டு இறங்கிட்டு என்னால் வீடை க்ளீன் பண்ண முடியல. எனக்கு ஒரே பேக் பெயின் அதிகமாக இருக்குது. நீ வந்து க்ளீன் பண்ணிடு கவிதா அப்படின்னே. கவிதா தான் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையை கையாள வேண்டியதாக இருக்குது. டீச்சர் எப்படி தான் பொறுமையெல்லாம் கையாண்டு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னே தெரியல. எங்கள் சிவனியாட்ட ரொம்பவே ஒரு பொறுமையை கையாள வேண்டியதாக இருக்குது. சரி நைட்டுக்கு என்ன சித்தி சாப்பாடு செய்ய அப்படின்னா, சாம்பார் இருந்தது. சரி பொங்கல் போடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி பொங்கலை போட்டு நைட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு வெள்ளனே படுத்துட்டோம். நானும் சிவனியாவும் வெள்ளனே படுத்துட்டோம். கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பயுமே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்துச்சு. சரி வா சாப்பிட்டு நம்ம படுப்போம். காலையிலேயும் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு வெள்ளனே படுத்தோம். இன்றைக்கி நாளும் பொழுதும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக்